ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் ஜோதிட ரத்னா சங்கம நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி எம்பி வினோதினி அவர்களுக்கு இந்த ஜோதிடத்தை வளர்ப்பதற்குண்டான இதுபோல சிறிய சிறிய கருத்தரங்கங்கள், ஆய்வரங்கங்கள் போன்றவற்றை நடத்துகிற பொழுதுதான் இந்த ஜோதிடம் மேம்படும். அந்த சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வினோதினி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அருமை நண்பர் சந்திரன், ராஜா சங்கர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்க்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க என்கிட்ட தலைப்பு கேட்ட உடனே அது என்னோ தெரியல, நம்ம பேசினா மட்டும் ராகுவை பத்தி தான் பேச சொல்றாங்க. அப்ப இந்த ஜோசியத்துல ஒருவேளை இவரு ராகுவை மட்டும்தான் படிச்சிருக்கிறாரா, வேற எதுவும் தெரியலையான்னா சந்தேகம் வந்துட்டுது. அது போல அப்புறம் ஒரு நாள் செவ்வாயும் முருகனும் பத்தி பேசினேன். அப்பதான் நம்மளை நம்புறாங்க, ஓ இவருக்கு ஜோசியம் தெரிய மாட்டு தெரியுது, அது ஏதோ ராகுவை படிச்சுட்டு ஏதோ சொல்றாருன்னா இப்படிதான் எங்க போனாலும் ராகுவை பத்தி. நானா வேற ஏதாவது பேசுறேன், நானே டாபிக் இல்லைங்க நீங்க ராகுவை பத்தியே பேசுங்க அப்படின்னா ராகுவை பத்தி பேசுறதுக்கு எடுத்த உடனே ராகுவா அப்படின்னு வாங்கி. சனி கூட பரவாயில்ல, அவர் கர்மக்காரகன்னு ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுத்து அவரை ஒதுக்கி விட்டாங்க. ஆனா ராகு அப்படின்னு சொன்னோன்ன அடி வயிற்றுல இருந்து தொண்டைக்கும் வயிற்றுக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டை உருளுதடின்ற மாதிரி இருக்கும். அதுல இந்த 4ஆம் வீட்டுல ராகு, 9ஆம் வீட்டில் ராகு, 11ஆம் வீட்டில் ராகுன்னு அப்படி ஒரு மாதிரி மிரள்றாங்க. இதனாலதான் நான் அந்த ராகுவை பத்தியே பார்த்தேன். ஏன்னா 9 கிரகம் இருக்கு ஜோதிடத்துல, 9 கிரகம் கொடுத்துருக்காங்க. 9 கிரகத்துக்கும் ஒரு ஒரு காரகத்துவம் இருக்கு, ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ராகு கேதுவை மொத்தவரையும் இயற்கை பாவர்கள் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களே. அப்ப இதுக்கு பின்னால வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா? ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை தெரிஞ்சிட்டு நம்மளால ஏதாவது இந்த மக்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த ராகு உள்ள ஆழ்ந்து பயணப்பட்டேன். ஆனா போய் பார்த்தா அங்க வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஏதோ சொல்ற மாதிரி இளம் தென்றல் வீசுகிறது, மாலை நேரம் இளம் தென்றல் வீசுகிறது, காற்றும் குயிலும் சத்தமிடுகிறது, என்னை தழுவி செல்லுகிறாள் அப்படின்னு ஒரு காதலி போற மாதிரி அவளுடைய முந்தானை என் முகத்தில் பட்டு சென்றதே அருவியினுடைய சாரல் விலகி போனால் மாதிரி இருந்ததுன்ற மாதிரி எல்லாம் இருக்குது அங்க போன உடனே, ராகுவை பார்த்த உடனே. அப்புறம் எதுக்கு இது மாதிரி இவனுங்க மோசமா சொன்னாங்க அப்படின்னு மறுபடியும் ஜோதிடத்துக்கு வந்து பார்க்கிற பொழுது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு 12 ராசிலையுமே வேலை இல்லை. 12 ராசியில எங்க நின்னாலும் பிரச்சனைன்றாங்க. 1-7 பிரச்சனை, ராகு தோஷம், திருமண தோஷம். 2-8 திருமண தோஷம். 3-6-11 இருந்தா நல்லதுன்னாங்க. அப்ப 3-6-11 3ல ராகு நின்னா கேது எங்க நிப்பாருங்க? 3ல ராகுன்னா கேது 9ல நிப்பாரு. அதுவுமே பிரச்சனை தானே. இப்ப பாக்கியஸ்தானத்தில் கேது இருந்தால் என்ன, எந்த பாக்கியம் கிடைக்காது, தடப்படும், பிரச்சனை. அப்ப எப்படி 3-6-11 கொடுத்தாங்க? ஒருவேளை கேது 3ல இருந்தா 9ல ராகு இருக்கும், அதானே? சரி, அடுத்து 4ஆம் இடத்துக்கு போனா 10ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துக்கு போனா 11ஆம் இடத்துல ராகு. ஏதோ ஒண்ணு அப்படி மாறி மாறி தானே வரும். 6ஆம் பாவம் நல்லதுன்னா 12ஆம் பாவத்துல ராகு கேது உட்காந்துரும். 12ஆம் பாவத்துல ராகு உட்கார்ந்தா என்ன நடக்குதுன்னு அதுக்கு ஒரு பெரிய கதை சொன்னாங்க. அதை பார்த்தோம்னா நானே பயந்துட்டேன், இனிமேல் எவனுக்கு 12ஆம் பாவத்துல ராகுவே இருக்கக்கூடாது, இவ்வளவு மோசமா சொல்றாங்க. போகஸ்தானம் சொல்லுற போது பயங்கர அதிர்ச்சியா, போகஸ்தானத்தில் ராகு அப்படின்னு. ஐயோ அவங்களோட சவகாசம் எல்லாம் வச்சுக்காத அப்படின்றானுங்க. அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க 3-6-11 ராகு இருந்தா நல்லதுன்னு. ஆக எந்த கிரகத்தில் முதல் 6 பாவங்கள்ல ஒரு கிரகம் பயணம் பண்ணுகிற பொழுது அடுத்த 6 பாவங்களையும் ராகு கேது ஆக்டிவேட் பண்ணுவார். அப்ப இதுல ஏதோ விவரம் இருக்கு, இது வெறும் கிரகத்தன்மை இல்லை அப்படின்னு சும்மா கொஞ்சம் உள்ள. நான் எந்த ஜோசிய புக்கும் சரியும் படிச்சதில்லை சார், ஒரு ஜோசிய புக் கூட படிச்சதில்லை. இது எல்லா ஸ்டேஜ்லயும் சொல்லிட்டு தான் இருக்கு, ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மைதான். எந்த ஜோசியவாதியார்கிட்டயோ இல்ல மூத்த ஆசான்கள்கிட்டயோ போயெல்லாம் ஜோசியெல்லாம் கத்துட்டதெல்லாம் கிடையாது. ஏதோ இயல்பா வந்துட்டு. பொதுவா நான் தொழில்முறை ஜோதிடம் நல்ல, நான் ஒரு வியாபாரி.
இந்த ராகுவை பத்தி ரொம்ப டெப்தா போகிற பொழுது கொஞ்சம் ஆன்மீக விஷயங்கள்ல நிறைய பேச ஆரம்பித்ததினுடைய விளைவு, அதை நோக்கி பயணப்பட்டதினுடைய விளைவு, முதல்ல எனக்கு பிடிப்பட்டதே இந்த ராகு கேது தான். அதனால தலைப்பு இவங்க கேட்கும் போது என்ன கொடுத்தேன்னா ராகுவும் பிறப்பும்னு கொடுத்தேன். இப்ப இந்த இயற்கை பாவர்கள்னு சொல்றான். 12 ராசிகள்லயும் இந்த பாம்பு இருந்தா செம்பாம்பு, கரும்பாம்பு, அதுக்கு பெரிய பயங்கர வில்லன் ரேஞ்சில் எம்ஜிஆர், நம்பியார், RS மனோகர், இப்படிதான் அவனுக்கு பயங்கர பேரெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் நுழைந்து ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ராகு கேது இல்லை எனில் ஜனனமே நிகழாது. ஜனனமே இல்லை, உங்களுடைய உற்பத்தியே இல்லை ராகு கேது இல்லைன்னா. அப்படி ஏன்னு பார்க்கிற பொழுது ஜோதிடத்துல ஒப்பிடுறோம் மறுபடி. அப்ப ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க? ராகுவுக்கு தந்தை வழி பாட்டனார் உறவுன்ற. தந்தை வழி அதோட நிறுத்திட்டானா பரவாயில்ல, அடுத்த வரி போடுறான் பாட்டனார் அப்படின்னு. அப்ப என்னன்னா ஜெனரேஷன் கேப்ல போயிட்டே இருக்கு. தந்தை வழி பாட்டனார் 3வது தலைமுறை தொட்டாச்சு. ஜாதகரினுடைய தந்தை வழி பாட்டனார் தான் 3வது தலைமுறை அப்படின்னு உள் போகிற பொழுது இதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தணுமே. சும்மா வெறுமே சொன்னா நம்ப மாட்டாங்களே அப்படின்றதுக்காக மெடிக்கல் ரீதியா, பயாலஜிக்கல் ரீதியா போய் பார்க்கிற பொழுது DNA, RNA ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. வழி வழியாக வரக்கூடிய விடயங்கள், பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயங்கள். அந்த காலத்துல சொல்லுவாங்க 7 தலைமுறைனா இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நிறைய காரண உதாரணங்கள் பார்த்திருக்கேன். குறிப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பையனை பார்க்கிறேன், ஒரு 17 வயசு பையன். ஒரு கால் ஒரு கை ஊனம், இது அவருடைய ஜனனம். இப்ப இதை வச்சுட்டு ராகு எப்படி டிசைட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இவருக்கு ஊனம் வரணும்னா தந்தை வழி பாட்டனார் உறவு. அப்போ தந்தை கிட்ட ஒரு குறை இருக்கணும், அல்லது பாட்டனார் கிட்ட ஒரு குறை இருக்கணும், அல்லது கொள்ளு பாட்டனார் கிட்ட ஒரு குறை இருக்கணும். அதானே? அப்படிதான் வரும். அப்ப இவருக்கு இந்த நிலைமை வருகிறது என்றால், ஒரு கையும் காலிலையும் பிரச்சனை இருக்கிறது என்றால் இவர்களுடைய மூதாதையர்களில் எங்கோ பிரச்சனை அப்படின்னு ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற பொழுது யாருக்கெல்லாம் லக்னம் 5, 9, 12, 8 5, 9, 12, 8 ராகு கேதுகள் இருந்து லக்னாதிபதி சாரமோ லக்னாதிபதியை தொடர்பு கொள்ளுகிற பொழுதோ இந்த பிரச்சனை நிகழ்கிறது அப்படின்னு ஒரு இது எனக்கு புரிபட்டது. இரண்டாவது, இத்தனை பாவங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய கர்மக்காரகனான சனி. சனி என்பவன் கர்மக்காரகனும் அவனே, கர்மாக்காரகனும் அவனே. நீங்க எப்படி வந்தீங்கன்றத சொல்றதும் அவனே, நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்றதும் அவனே, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்றதும் சனியே. அப்ப சனியுடன் ராகு இணைவு, இது ரெண்டையும் டீடைலா பார்க்கிற பொழுது அந்த ஜாதகத்தினுடைய 6 to 7 தலைமுறைகளினுடைய விஷயங்கள் தெரிகிறது. மற்றதெல்லாம் அப்புறமா, செவ்வாய் சூரியன்லாம் அப்புறமா. இப்ப சனி கர்மக்காரகன் அவனே. அப்ப நீ எங்க இருந்து வழி வழியாக வந்த அப்படின்னு பார்க்கிற பொழுது DNA, RNA ஃபேக்டர்ஸ்ல ப்ராப்ளம். அதனாலதான் அந்த பையனுடைய தன்மை அந்த மாதிரியாக இருக்கிறது. சில நேரங்களில 4ஆம் பாவத்தில் கேது அமர்ந்தோ, 4ஆம் பாவத்தில் கேது மாந்தியினுடைய தொடர்போ கூட இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்து விடும். என்ன சார் 4ஆம் பாவம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்த்தா, தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மான்னு சொல்லுகிற பொழுது ராகு என்பவன் தந்தை மூலியமாக வரக்கூடிய விதை, வித்து, விந்து. அப்போ நான் இவ்வாறாக இருக்கிறேன், அஸ்ட்ரோபாபு இவ்வாறாக இருக்கிறேன், இந்த மாதிரி உருவத்தோட இருக்கிறேன் அப்படின்னா இந்த பிளேட் எங்க இருந்து வந்தது? என் தந்தையிடம் இருந்து வந்தது, அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது. அப்ப அதனாலதானே இந்த உருவம். எல்லாத்துக்கும் உருவ வேற்றுமை இருக்கிறது அல்லவா? எல்லாத்துக்கும் உருவ வேற்றுமை இருக்கு. அப்ப அந்த உருவ வேற்றுமை எங்கிருந்து வந்தது? தந்தை இடத்திலிருந்து வருது. அந்த டை, அந்த டைக்குள்ள ஊத்தக்கூடிய பொருள் அம்மாவோடது. டை ராகு, உள்ள ஊத்துற பொருள் கேது. அப்போ ராகு கேது இணைந்தால் தான்
உங்களுடைய உருவ அமைப்பே உங்களுக்கு கிடைக்கும். இல்ல உருவ அமைப்பே கிடைக்காதே. சிரிக்கிறீங்க, கரெக்டா சொல்றேன் சார் தப்பா? உங்களதான் கேட்கிறேன், கரெக்டா சொல்றேனா? தெரிஞ்சுக்கலாம்ல, சிரிக்கிறீங்களா? அதனால அப்போ எந்த விதை விழுகிறதோ அந்த விதையை வளர்த்து கொடுக்கக்கூடிய மண்ணினுடைய தலைமை, மண்ணினுடைய தன்மை தாயினுடையது. விதை ராகு, வளர்த்து கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு கேது. அதுதான் மூல ஆதாரத்தினுடைய தன்மையாக கேதுவுக்கு கொடுத்திருக்கிறான். மூல நட்சத்திரத்திற்கு அதிபதியாகவும் கேதுவை கொடுத்திருக்கிறான். காலபுருஷனுக்கு 9ஆம் பாவத்தினுடைய 0 டிகிரியில் துவங்கக்கூடிய மூல நட்சத்திரம். பாவங்களை கொண்டிருக்கிறது, என்ன விதமான உறவுகளை சொல்லுகிறதோ அங்கில் ஒரு பின்னம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மூலம்ன்றது 0. மூலத்திற்கு ஆதாரமாக இருப்பது கேது. மூலாதார சக்கரத்தின் அடிப்படை கேது. அப்ப என்ன விதை விழுந்ததோ, வெறும் விதை விழுந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லையே, வளர்க்கறதுக்கு மண்ணு வேணுமே, பூமி வேணுமே. அந்த பூமி என்ற தாயை குறிகாட்டுகிறவர் கேது. அதனால்தான் கேதுக்கு தாய் வழி பாட்டனார் உறவுன்னு சொன்னான். இந்த தாய் வழி பாட்டனார் உறவு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய தாயினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறாக இருக்கும், அந்த தாயினுடைய வளமை எவ்வாறாக இருக்கும். இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்தில் இரண்டையும் பார்க்கிற பொழுது அவர்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்த அல்லது முன்னால் நிகழ்த்திய ஏதோ ஒரு கடும் கொடுமையான விஷயங்கள் புலப்படும். அதுக்கு நேரம் நம்ம பஞ்சபூத தத்துவங்களை பார்க்கிற பொழுது எதனால் அந்த விஷயங்கள் நிகழ்ந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். வழி வழியாக 9 தலைமுறையினராக உங்களுடைய உருவ அமைப்பு, இப்ப உருவ அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட் பண்ணும்போது உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கா, உனக்கு சுகர் வந்துச்சுன்னு சொல்றான். உங்க அம்மாவுக்கு பிரஷர் இருக்கா, வீட்டுல கேட்கறாங்களா அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா, அப்ப சுகர் வந்துச்சு. அப்ப உருவ அமைப்பை மட்டும் ராகு கேது கொண்டு வரவில்லை. ராகு கேது நம்மளுடைய தந்தையாரு, அவருடைய பாட்டனார், இவர்களிடமிருந்து என்ன விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதோ அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலை ராகு. அதனாலதான் சொன்ன அச்சு ராகு. நீங்க என்ன டிசைனோ அது ராகு, அதுல என்ன வேணா ஊத்திக்குங்க, ஆனா ராகு அப்படிதான் நடப்பார். ராகு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக, ராகு வந்தா பயமுறுத்துறதுனால என்னென்னவோ கதை சொல்றாங்க, என்னென்னவோ பரிகாரம் சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் இருக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல. சங்கமேஸ்வரர் கோயில்ல போனா மைதா மாவை பசஞ்சு வச்சுட்டு பாம்பு மாதிரி செஞ்சுட்டு 2ஆ வெட்டிட்டானுங்கன்னா ராகுகேது தோஷம் போயிடுச்சு. அப்ப ஜாதகத்துல ராகுகேது இருக்க கூடாது இல்ல, மறுபடி வெட்டியாச்ச பாம்பை வெட்டிட்டீங்க, அப்புறம் எப்படி மறுபடியும் திருப்பி ஜாதகம் போட்டா ராகுகேது இருக்குது? என்கிட்ட கேட்டாரு, நான் ராகுகேதுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன். சங்கமேஸ்வரர் கோயில்ல போய் மாவு செஞ்சு 2ஆ வெட்டிட்டீங்கன்னா பாம்பு செத்து போயிடும். சரி ஓகே. சந்திரன் கிட்ட போனா அவர் இல்ல ராகுகேது இருக்குது. ராகுக்கு அப்ப ஏன் வெட்ட பாம்பு 30,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் பணம் பாம்பை வெட்டுறதுக்கு. 30,000 ரூபாய் கொடுத்து பாம்பை வெட்டிட்டா சந்திரன் கிட்ட போய் ஜாதகத்தை கொடுக்கும்போது பாம்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது தானே? இருக்குது இல்ல? ஏன்னா கல்யாணம் பண்ண போறது கணவனும் மனைவியும் 60 வருஷம் 70 வருஷம் வாழ போறாங்க. நீ மைதா மாவுல பாம்பு செஞ்சு வெட்டிட்டீங்கன்னா இந்த 60 வருஷத்துல அந்த பாம்பு இவங்க வாழ்க்கைக்குள்ளே வராதான். அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. அப்ப பாம்பை மாத்தி வை. இந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் இருக்குது. ராகு கேது வெட்டியாச்சு, பாம்பு கிடையாது. திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தா ராகு தோசை தீந்துரு. இதெல்லாம் அவங்க ஏதோ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தலையிட வேணாம். அதுல எல்லாம்
காளகஸ்தி, ஏகப்பட்ட இடம். இப்ப புதுசு புதுசா நிறைய கோயில் கட்டுறாங்க. இப்ப இந்த டிமாண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முருகர் டிமாண்டு, மேல்மருவத்தூர் டிமாண்டு, இந்த டிமாண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப டிமாண்ட் ராகு கேதுக்கு தான். அதனால என்ன பண்ணாங்க, ராகு கேது பரிகார ஸ்தலம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ராகு கேதுக்கு பரிகாரம் யார் செய்யறது? எவனால செய்ய முடியும்? அப்பனா தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. எங்க அப்பனா தான் செஞ்சது நான் மாத்திரேன்னு ஒருத்தன் வந்து சொன்னான்னா அது எவ்வளவு காமெடியான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இல்ல சார், நிறைய ஆர்குமெண்ட் பாத்துருக்கேன், நிறைய ஆர்குமெண்ட். அதெல்லாம் இல்ல சார், பரிகாரம் செஞ்சா ராகு கேது போயிடுச்சு, நம்ம எதுக்கு ஜாதகத்துல ராகு கேது இருக்குது சொல்லு. 8ல ராகு 8ல கேது இருந்தா என்ன சொல்றாங்க? ஆயுள் பங்கம் குறைவுன்றாங்க. ஒரு ஆள் 97 வயசு வரையும் கேது தசை நடக்கும்போது கூட போக மாட்டாரு. 8ல கேது அவருக்கு. 97 வயசு ஆச்சு, கேது தசை நடக்குது, உனக்கு 8ல கேது இருக்குது, பர்ஃபெக்டா இருக்காரு. அப்பதான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு. ஆழ்ந்து மறைபொருளாக இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக விஷயங்களையும் வெளிக்கொண்டு கொண்டு சொல்லுவது 8ஆம் பாவத்து கேது. 2ல ராகு இருந்தா அலங்காரமா விளம்பரமா என்ன மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. 8ல கேது இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. உள்பொருளை ஆழ்ந்து அனுபவித்து தக்க வைத்துக் கொள்ளுதல் 8ஆம் பாவத்தினுடைய கேது. அப்புறம் இந்த திருமணத்துக்கும் இந்த ராகு கேதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த அளவுக்கு எனக்கு தெரியல. நான் மற்றவங்களை எதுவும் குறை சொல்ல, எனக்கு தெரியல. அப்ப ராகு கேதுவை பொருத்தி பார்த்தால் 2ஆம் பாவத்தில் கேது இருக்குதுன்னா வில்லங்கமா பேசும் இந்த புள்ள. ஒரு பெண் ஜாதகத்துல பேசினாவே சண்டை வரும். அப்படின்னு பார்த்தா இது ஒரு பகுதி வச்சுப்போம். அதனால அந்த பெண்ணை நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். இல்ல அதே மாதிரி ராகு கேது இருக்கிறவங்க ஜாதகம் இணைச்சோம்னா சரியா ஒத்து வந்துருதுன்னு ஒரு கருத்து நிலவுகிறது. இப்ப 3ஆம் பாவத்துல சனி இருக்குது ஒருத்தனுக்கு. அவங்களோட பேசியிருக்கீங்களா? 3ஆம் பாவத்துல சனி ஒரே சிரிப்புல நம்மளை கொன்றுவான் அப்படின்னுவான். அடப்பாவி, நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னா அந்த ஒரு சிரிப்பு நையாண்டி சிரிப்புலயே அவன் செத்தான். வீட்டுக்காரமா கிட்ட போய் சொல்றார், நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போலாமா அப்படின்றோம். அப்படின்ட்டோம்னா இது என்னவா எடுத்துக்கிறது? உனக்கு எதுக்கு காசு இல்ல, நீ என்ன எதுக்கு கூப்பிடுறன்னு எடுத்துக்கிறதா? இல்ல நீ என்ன கூட்டு போக மாட்டேன் எனக்கு தெரியும்னு எடுத்துக்கிறதா? இல்ல நீ டிராமா போடுற அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லையோ போய் அவன் வேலையை பாட்டு இதே மாதிரி எத்தனை நாங்க பாத்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இந்த ஒரு சிரிப்புக்கு எத்தனை அர்த்தம் எடுத்துக்கிறது? இது 3ஆம் பாவம் சனி செய்யும். 3ஆம் பாவம் சுக்கிரன் இருக்குது பாருங்க, சரியான படம் போடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நாளைக்கு காலைல 6 மணிக்கு கார் வருது, இன்னோவா வருது, உன்னை சிரம் படம் கூட்டு போறோம், ஏறி உக்காரு, நேரா போறோம், இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றோம், எல்லாம் படம் போட்டு 9:30 மணிக்கு ஜொரண்டுறோம் நைட்டு. அப்ப சுக்கிரன் இருக்கிறது 5ஆம் பாவம். எல்லாத்துலயும் ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த ராகு கேதுவை பொறுத்துகிற பொழுது ராகு 7ஆம் இடத்தில் அமருகிற பொழுது நல்லா பாருங்க. நம்மளாம் நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் ஜோதிடர் தானே இருப்பீங்க. ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்ப ராகு பவர்ஃபுல் தானே. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கடுமையான தோஷம். அவருக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பொருத்தனா எப்படி சரி வரும்? 7ஆம் இடத்தில் ராகு. அப்ப அவருடைய மனைவி வீரியம் மிக்கவர், வலிமை மிக்கவர். இப்ப 7ஆம் இடத்துல கேது பொருத்துறான். அப்போ அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம்ன்றது என்ன ஆயிடும்? கேது வீக். என்னை பொறுத்தவரை 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் 11இல் வலுவான கிரகங்கள், 3ஆம் இடத்தில் வலுவான கிரகங்கள் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நான் பொருத்துகிறேன். மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு ஜனனத்தை, அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய தன்மையை மேம்படுத்துகிற அதீத சக்தி வாய்ந்த ஒரு தன்மையாகத்தான் நான் ராகுவை எடுத்துக்கொள்கிறேன். இப்ப ஒரு உதாரணம் சொல்லலாம். சூரியனுடன் ராகு இணைகிறது அல்லது கேது இணைகிறது. தலைமை கிரகம் சூரியன் ஜோதிடத்துல. அதுல ராகு இணைஞ்சுச்சுன்னா என்ன சொல்றோம்? கிரகணம்னு சொல்லிடுறோம். சூரியனே ராகுவிடத்தில் அடிபட்டு போகிறார்.
ராகுவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. ராகு இருக்கக்கூடிய இடம், ராகு அமரக்கூடிய இடம், ராகு ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம், ராகுவை பார்க்கக்கூடிய கிரகம், அத்தனையும் ராகு சாப்பிட்டுருவார். ஒரு ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ராகுவை பார்க்கிறது, ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடம், அது ஏறிய நட்சத்திரம் அப்படின்னும் போது 5 இடங்கள், 5 இடங்களுக்கு ஒரு கிரகங்களுக்கு 2 பாவம் வச்சுக்கங்க, சூரியனும் சந்திரனையும் தவிர. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ராகு திசை நடக்கிற பொழுது இந்த ராகு திசை நடக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு 9 பாவங்கள் வேலை செய்யும். 2 கிரகம் பார்த்தாச்சுன்னா 2 கிரகத்துக்கு 2 பாவம் 4, ராகு அமர்ந்திருக்கக்கூடியது 5, ராகு ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் 6, நட்சத்திராதிபதிக்கு அவருக்கு ஒரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி. அப்ப பார்க்கும்போது ஒரு ராகு வந்தார்னா 8 அல்லது 9 பாவங்களை ஆக்டிவேட் பண்ணுவார். அதனாலதான் பயப்படுறாங்க. இதான் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சுத்தி அடிச்சா. ஆனால் அதே போல் வளர்ச்சியையும் தூண்டும். இந்த 9 இடம், நான் இப்ப சொன்ன 9 இடம் ராகுவை பார்த்த கிரகங்கள், அதற்கு வீடு, ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம், ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடம், ராகு ஏறிய நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதியினுடைய வீடு. அது என்னெல்லாம் பாவமாக வருகிறதோ அந்தந்த பாவங்களை ராகு மேம்படுத்துவார் ராகுவினுடைய திசா காலங்களில். என்னுடைய அனுபவம் ராகுவை பத்தி வேறு மாதிரியாக இருந்தது. இப்ப நானே சொன்னேன், 12ஆம் பாவத்து ராகு வந்து நக்கலா கிண்டலா சொன்னேன். அயன சயன போகஸ்தானத்திலே போகக்காரகனான ராகு அமருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு போகக்காரகன் இல்லை, அவர் வந்து மோட்சக்காரகன். உல்டாவா சொல்லு, கேது தான் மோட்சக்காரகன் சொல்லுவாங்க, நான் வந்து ராகுவை மோட்சக்காரகன் சொல்லுவேன். ராகு என்பது ஒரு பெரிய பொறி, ஒரு பெரிய வல்லமை வாய்ந்த சக்தி மிக்க ஒரு சக்கரம். அதுல நீங்க என்ன பிக்ஸ் பண்றீங்களோ அது வெளிப்படுத்தும். அதை ரோலர் கோஸ்டர் மாதிரி ராகு எங்க நிக்குது, எங்க இறங்குது, எப்படி ஏறுதுன்னு தெரியாது. அதுல நீங்க என்ன பிக்ஸ் பண்றீங்களோ அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பொதுவாக ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நான் சொல்லுவது, ஒரு திருமண வயதிற்கு முன்னால் ஒருவருக்கு ராகு திசை நடக்குதுன்னா 5 முக ருத்ராட்சம் கழுத்துல போட்டுங்கன்னு சொல்றேன். ஏன்னா அது உன்னை ஒரு கட்டுப்பாடோடு ஒரு இடத்தில் நிறுத்தும். திருமண காலத்திற்கு அப்புறமாக ராகு திசை வருகிறது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கால பைரவர் கோவிலுக்கு போய் விளக்கு போடுங்கன்னு சொல்லுவேன். ராகுவை சமாளிக்கக்கூடிய தன்மை படைத்தவர் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அது கால பைரவர் தான். வேற யாருக்கும் ராகுவை கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி கிடையவே கிடையாது. சிவனே கழுத்துல தான் வச்சிருக்கிறாரு. 2 இருக்குச்சுன்னு வச்சுக்கங்க, சிவங்காலி. அதனால தெரிஞ்சுதான் கழுத்திலேயே மாட்டி வச்சிருக்காரு. இருக்குன்னா லேசா லூஸ் பண்ணிக்கலாம். ஆக கால பைரவர் ஒருவருக்கு, சரி, கால பைரவர் ஒருவருக்கு மட்டும்தான் ராகு பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர். திருமணத்திற்கு அப்புறமாக ஒரு நடுத்தர வயது அல்லது ஒரு 45 வயது 50 வயதுகள்ல இருக்கிறவங்களுக்கு ராகு திசை வருகிற பொழுது நல்ல விதமான தன்மைகள், ஏன்னா அப்ப கொஞ்சம் அவங்க மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். அதீதமான ஆன்மீக வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது அதில் உங்களுக்கு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் ராகு. அப்படி இந்த 3 பிரிவா பிரிச்சு சொல்லிடுவேன் யாராவது ராகுவை பத்தி. ஏன்னா நான் ஜாதகம் பார்க்கிற பொழுது பாத்தீங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நானே எப்படி என்னைக்காவது தான் ஒரு நாளைக்கு ஒட்டு மொத்தமா உட்காந்து ஜாதகம் பார்ப்பேன். ஒரு 20 ஜாதகம் எடுத்து வச்சோம்னா 18 ஜாதகம் ராகு திசை தான் இருக்கும். அந்த 18 ஜாதக ராகு திசையில என்னென்ன மாதிரி வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் வரும். அதுல வர்ற பிரச்சனைகள் கம்மி, வந்துருமோன்னு நினைச்சு பயப்படுற பிரச்சனைகள் அதிகம். 73 வயசுக்காரருக்கு ராகு திசை வருது, ஐயா பயமா இருக்குயா எனக்கு 7ல ராகுன்றாரு. 73 வயசுக்காருக்கு ராகு திசை வருது, 7ல ராகு.
அப்ப கேட்டேன்னா சார் இந்த 7 ராகுலாம் இருந்தா இருதார திருமணம் என்னன்னு சொல்றாங்க, இல்ல வேறு தொடர்புலாம் ஏற்படுன்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு வயசு 73 ஆச்சு ஐயா, நான் எங்கேயா இந்த வேலைக்கெல்லாம் போறேன், அப்ப எதுக்கு அதை பத்தி கவலை பண்ணும்? அப்ப 7ஆம் பாவத்து ராகு என்ன பண்ணும் 73 வயசுக்கு அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்து ஒதுங்க செய்யும். சமூக அந்தஸ்து, சமூக பெருப்பு, நீ வந்து ஒரு பெரிய ஒரு சமூகத்தினுடைய ஒரு தலைவராக எதுவா இருக்குன்னா அதுல இருந்து விலகி உன்ன ஒரு ஆன்மீக தன்மையில வெளியில போய் அமைதியா இருந்து குடும்பத்தை பார்த்துட்டு இல்ல குடும்பத்திலிருந்து ஒதுங்கி இருக்க செய்யும். அதுக்கு எதுக்கு நீ 7ஆம் பாவத்துல யாரோ ஜோசிகார சொன்னா யூடியூப்ல பார்த்தன்றதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிற? 73 வயசுல 2ஆம் கல்யாணம் பண்ண முடியுமா? இல்ல தண்ணி போட போறியா, என்ன பண்ண போற? ஒண்ணும் கிடையாது. எல்லாற்றை விட கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ராகு ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட வைப்பவன் ராகு. நாயன்மார்களில் 63 நாயன்மார்களில் கிட்டத்தட்ட 47 நாயன்மார்கள் ராகு கேது நட்சத்திரம். சித்தத்துவத்திலே நீங்கள் சித்தத்துவத்திலே உள்ள நுழைவதற்கு ராகுவினுடைய தன்மை இல்லாமல் சித்தத்துவத்தை எட்டி கூட உங்களால பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? ராகுவினுடைய தன்மை என்பதை எட்டி கூட பார்க்க முடியாது. சித்தத்துவத்தை பொறுத்தவரை 1000 சித்தர்களை பத்தி 1000 பேசலாம். நீங்க சித்தத்துவத்துக்குள்ள நீங்க போகணுமா? ராகு இல்லலாம் முடியாது. நிறைய படிச்சிருக்கோம். அப்ப மோட்டிவேஷனல் ஸ்பீக்கு, பிரபஞ்ச சக்தி, அது இதுன்னு என்னென்னவோ கதையா உருட்டுறாங்க. ராகுவினுடைய தன்மை இல்லாமல் பிரபஞ்சத்தினுடைய மேனியை கூட உங்களால் தொட முடியாது. அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஒரே நாள்ல வாசி என்னன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு இடத்துல சொன்னாங்க. அப்போ ஒரு பெரியவர் சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லி போய் கேட்டாங்க. அவரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொன்னார். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே நம்மளுக்கு ஒத்து வராது. நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது நிறைய சொன்னார். அதெல்லாம் சத்தியமா ஒத்தே வராது. அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, இதெல்லாம் நான் என்னைக்கு நிறுத்துறேனோ அன்னைக்கு வேணா நான் வாசி படிச்சுக்கிறேன். இல்ல நீங்க எனக்கு நிறுத்துறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் வாசியை பத்தி சொல்றேன். சரி இது நம்மளுக்கு ஒத்து வரான்னு சொல்லி கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த குரு அப்படின்னு தான் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. எங்க வீட்டு மொட்டை மாடி தான். எங்க வீட்டு மொட்டை மாடியும் வெற்றுவானம் தான் எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்தது. பல்வேறு ஆன்மீக சங்கதிகளை என்னுள் புகுத்தியது. வீட்டுல வந்துட்டு ஒரு குளியல் போட்டு ஒரு பிளாக் டீ நல்லா ஒரு பெரிய டம்ளர்ல போட்டு சிகரெட் பாக்கெட் எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில உட்காந்துட்டேன். ஒரு 20 நிமிஷம் யோசிச்சுட்டே இருக்கிறேன். இவர் வந்து ஏதோ இந்த ராகு இது வாசி பத்தி சொன்னாரு, இது வாசினா என்ன, அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நிகழ்ந்துட்டு இருக்கிற பொழுது பத்த வச்ச சிகரெட் என் கையில இருக்கு, டீ டம்ளர்ல இருக்கு. என்னுள் ஒரு மிகப்பெரிய விஷயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்னை அறியாமல். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் இதுதான் வாசி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராகுவினுடைய தன்மை எனக்கு அந்த வாசியை அதுவாக கொண்டு வந்து சேர்த்தது. ஓ இதுதான் வாசியா? அப்ப போட்டுட்டு முகமெல்லாம் கழுவிட்டு வந்து மறுபடி அந்த அனுபவத்தை உணர்ந்து பார்க்கிறேன். மறுபடி நிகழ்கிறது என்னுள் வாசியினுடைய தன்மை நிகழ்கிறது. மூச்சு எங்க போய் எங்க ஏறி எங்க நின்னு எங்க சுத்தி மறுபடி மேல ஏறுது. அதுபோல மறைந்திருக்கக்கூடிய மறைபொருளான பல்வேறு விஷயங்களை ராகு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்களும் ராகுவும் எவ்வளவு கோஆர்டினேட்டா எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா போறீங்கன்றது பொறுத்துதான். வாழ்க்கை 12ஆம் பாவத்து ராகு பத்தி சொல்லிட்டு இருந்தேன். 12ஆம் பாவத்து ராகுவை பத்தி அயன சயன போகத்திலே ராகு இருந்தால் பயங்கர போகக்காரனா இருப்பான், பயங்கர என்ஜாய் பண்ணுவான், அது பண்ணுவான் இது பண்ணுவான். 12ஆம் பாவத்து ராகு உங்களை வெளிநாட்டிலே வெளி உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி ஆட்களை பார்த்திருக்கிறேன். சும்மா இதே குமாரபாளையத்துல ஒரு 27,000 சம்பளத்துல வேலை பார்த்தார். ராகு திசை வருது. ராகு திசையினுடைய துவக்கம் முடிந்து 2 ஆண்டுகள் 8 மாசமா இன்னும் ஆச்சு. என்கிட்ட வந்து சொன்னாரா, அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது, நீ ஏன் பயந்துக்கிற, ராகு வந்து நீ வேற ஊருக்கு வேற நாட்டுக்கு பயணப்படுறதுக்குலாம் ரெடி ஆயிக்கோன்னு சொல்லிட்டேன். 3வது முடிவில் ஒரு 4 மாசம் கழித்து இன்னைக்கு ஏசியன் பசிபிக் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய
8 கண்ட்ரிகளுக்கு அவர் தான் கண்ட்ரி ஹெட். ஒரு நாளைக்கு ஒரு மாசத்திற்கு அவருடைய சம்பளம் 96 லட்சம் ரூபாய். எங்கேயோ கொண்டு போய் பெரட்டி கொண்டு போய் தூக்கிட்டு போய் போட்டு வந்துச்சு. அதுபோல ஆன்மீகத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, பணத்திலும் சரி, உடனடியாக உச்சம் பெற வேண்டுமா, ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போவார். அவ்வளவுதான் அவருடைய தன்மை அந்த மாதிரி தான் இருக்கும். அதை செய்யக்கூடிய ஒரே வல்லமை ராவுக்கு உண்டு. அதேபோல் குறுகிய காலத்தில் உங்களுடைய ஆன்மீக தன்மையை பெருக்கி, உங்களுடைய ஆன்மீக நிலைப்பாட்டை மேம்படுத்தி, உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்லக்கூடிய வல்லமை கேதுவுக்கு மட்டுமே உண்டு. புராண, இதிகாச, வேத பாராயணங்களில் யாரெல்லாம் திகழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கேதுவினுடைய வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள். ராகு கேது என்பது நம்மளுடைய வாழ்வினுடைய அச்சாக கொள்ள வேண்டுமே தவிர அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.